சிகரம் உயர்ந்து நிற்கும் விஜயபுரம் கோட்டை, மன்னன் ஆளும் இந்த மணிமகுட தேசம். குருவின் மனமோ இன்று குழப்பத்தில் வாடுதே, அரண்மனை செல்வத்தால் வந்த வினையே. நீதியே தர்மமே இங்கு வெல்லுமோ? ராஜாதி ராஜமார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதிலக, குமரி முதல் இமயை வரை கோலோச்சி கொடி நாட்டிய ராஜராஜேஸ்வரி அம்மன் அருட்கருணை கொண்டு, சிம்ம கொடியோன் வெண்கொற்ற குடை கொண்டு வளமை மிக்க செந்நெல் பயிர்கள் செழித்தோங்க, அச்சமில்லா பெருவாழ்வை மக்களுக்கு தந்த வீர பராக்கிரமம் பொருந்திய சிவ பூஜனை செய்யும் சிம்மக்குரலோன் ஸ்ரீ விஜயராஜன் மகாராஜா வருகிறார். இவ்வாறு வீர பராக்கிரமங்கள் பொருந்திய ஸ்ரீவிஜயன் என்ற அரசன் மிகச் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தான். ஸ்ரீவிஜயன் சிவபக்தியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவன், சிவனடியார்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பவன். அவனுக்கு ஒரு குலகுருவும் இருந்தார். எந்த காரியம் செய்தாலும் அவரை கேட்டுவிட்டுத்தான் செய்வான். அரசன் கழுத்தில் எப்போதும் பதக்கங்களும் ருத்ராட்ச மாலையும் அணிந்திருப்பான். நவரத்தின மாலை ஒன்று அவன் எப்பொழுதும் அணிந்திருப்பான். உறங்கும் போது மட்டும் மாலையை கழற்றி தன் தலைமாட்டில் வைத்துவிட்டு உறங்குவான். இது அரசனது வழக்கம். அவர் அரசவையில் நிறைய அமைச்சர்கள் எல்லாம் உண்டு. இப்படி இருக்க ஒரு நாள் அவனது குலகுரு அரசவைக்கு வந்தார். அமைச்சர்கள் சூழ்ந்திருக்க அரசன் எழுந்து வந்து குலகுருவை நமஸ்கரித்தான். சற்று நேரம் அனைவரும் உரையாடினர், ஆலோசித்தனர். மாலை வந்துவிட்டதால் இரவு சாப்பாடு அனைவரும் சாப்பிட்டு விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான் அரசன். அனைவரும் அரசவையில் சாப்பிடச் சென்றனர். அரசன் குலகுருவையும் முக்கியமான அமைச்சர்களையும் தன்னோடு அமர்ந்து சாப்பிடுமாறு வேண்டிக் கொண்டான். எல்லோரும் அமர்ந்து சாப்பிட்ட பின்னர், சாப்பிட்ட மயக்கம் எல்லோருக்கும் உண்டுதானே? அரசன் கூறினார், சாப்பிட்டவுடன் தனது மஞ்சத்தில் நான் உறங்கச் செல்கிறேன். குலகுருவும் ஒரு அறையில் தங்கி ஓய்வெடுங்கள், நாளை செல்லலாம் என்று கூறி அவருக்கும் ஒரு அறையில் படுக்க ஏற்பாடு செய்தான். பணிப்பெண்கள் கவரி வீச அரசன் ஒரு அறையிலும் குலகுரு மற்றொரு அறையிலும் படுத்தார்கள், உறங்கினார்கள். ஆனால் அதிகாலையிலேயே குலகுருவுக்கு விழிப்பு வந்துவிட்டது. சரி, நாம் நம் குடிலுக்கு செல்வோம் என்று சொல்லிக்கொண்டே குலகுரு எழுந்தார். அரசனிடம் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று யோசித்தபடியே அரசன் உறங்கிக் கொண்டிருக்கும் அறைக்கு சென்றார். அங்கு அரசன் எழவில்லை, உறங்கிக் கொண்டுதான் இருந்தார். அரசனை பார்த்த குலகுரு வழக்கம் போலவே அவர் பதக்கங்களையும் மாலைகளையும் கழற்றி அருகில் வைத்து படுத்திருந்தார். குலகுரு சொல்லிக் கொள்ள சென்ற போது அரசன் உறங்கியதால் அவரை எழுப்பி உறக்கத்தை கெடுக்க வேண்டாம் என்று நினைத்த குலகுரு செல்ல துணிந்தார். அப்போது அரசன் கழற்றி வைத்திருந்த நவரத்தின மாலை மீது அவருக்கு பார்வை விழுந்தது. அவருக்கு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் வந்துவிட்டது. உடனே சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அந்த குலகுரு அந்த மாலையை எடுத்துக்கொண்டு தனது குடிலுக்கு சென்று விட்டார். மறுநாள் வரை அந்த மாலையை வைத்திருந்த அவருக்கு அவர் செய்த காரியம் மனதை உறுத்தி கொண்டிருக்கிறது. இவ்வளவு மரியாதையாக நம்மை மன்னன் வைத்திருக்கும் போது மன்னன் பொருளுக்கு நாம் ஆசைப்பட்டு விட்டோமே, இப்போது அதை கொண்டு போய் கொடுத்தாலும் அது தவறாக வல்லவா போய்விடும். நாம் ஒரு குலகுருவாக, இப்படி காவி தரித்த சன்னியாசியாக கடவுளுக்கு தொண்டு செய்யும் நிலையில் இருப்பவனுக்கு எப்படி இப்படி ஒரு திருட்டு எண்ணம் வந்தது என்று பலவாறாக குழம்பி அவர் புலம்பிக் கொண்டிருந்தார் தனக்குள்ளாகவே. அரசனுக்கு நமது காரியம் தெரிந்துவிட்டால் நமது நிலை என்னவாகும்? அரச தண்டனைக்கல்லவா நாம் ஆளாகி விடுவோம் என்று மன போராட்டத்தில் இருந்தார். அடுத்த நாள் எப்படியாவது மன்னிப்பு கேட்டு மன்னனிடம் இதை சொல்லி இந்த நவரத்தின மாலையை கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அதற்குள் அரசர் அதை கண்டறிந்து தேடி வந்து விட்டால் என்ன செய்வது என்று குலகுருவுக்கு பயம் கிளி. அவர் பயந்தபடியே அரசர் அவரது படைகளோடு குலகுருவின் குடிசை வாசலுக்கே வந்துவிட்டார். குலகுருவுக்கோ கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஆகா, அரசருக்கு தெரிந்துவிட்டது நாம் திருடன் என்று. அப்படி தெரிந்ததால் தனக்கு தண்டனை தர வேண்டி படை வீரர்களோடு அரசர் வந்திருக்கிறார் போலும் நமது குடிலுக்கு என்று மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார். குடிலுக்கு உள்ளே இருந்து கொண்டு
அவர் அமைதியாக கையில் மாலையை வைத்துக்கொண்டு தியானம் செய்வது போல் கண்மூடி அமர்ந்திருந்தார். அரசனோ குரல் கொடுத்து பார்த்தான். எவ்வளவு அழைத்தும் குலகுரு வெளியே வரவில்லை. இன்னும் வெளியே வரவில்லையே என்று அரசனுக்கு சந்தேகமாயிற்று. என்னவாயிற்று என்று பார்ப்போம் என்று குலகுருவின் குடிசைக்குள் சென்றார். அங்கே அவர் கண்ட காட்சி, கையில் நவரத்ன மாலையை தொங்க கண்மூடி அமர்ந்திருக்கும் குலகுருவை பார்த்தார். குலகுருவோ அரைக்கண்ணால் அரசரை பார்த்துவிட்டு திரும்பவும் கண்களை மூடி தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அரசரோ யோசனை செய்தார். தியானத்தில் இருக்கும் குருவை கலைக்க மனமில்லாமல் திரும்பி செல்ல முயன்றார். உடனே குலகுரு எழுந்து அரசரை வரவேற்று தனது கையில் இருந்த நவரத்ன மாலையை அரசரது கழுத்தில் அணிவித்துவிட்டு அரசரை பார்த்து பேசலானார். அரசே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அரசரை பார்த்து கூறினார். அரசரோ, குலகுருவே, தாங்கள் அப்படி பெரிய வார்த்தைகள் எல்லாம் கூறாதீர்கள் என்றார். அதற்கு குலகுரு சொல்கிறார், இல்லை அரசே, அன்று நம் அரண்மனையில் விருந்து சாப்பிட்டு விட்டு நான் விடியற்காலையில் திரும்பும் போது உங்களிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று வந்தேன் உங்கள் அறைக்கு. ஆனால் நீங்கள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். எனக்கோ உங்களை எழுப்ப மனமில்லை. ஆனால் உங்கள் நவரத்ன மாலை என் கண்ணில் பட்டுவிட்டது. உங்கள் நவரத்ன மாலையை எடுக்க எனக்கு மனம் வந்துவிட்டது. ஆகவே அதை யாரும் அறியாமல் உங்களிடமிருந்து திருடி எடுத்து வந்து விட்டேன். அது தவறுதானே, என்னை தண்டியுங்கள் என்றார். அரசரோ புன்னகையுடன், குருநாதா, இந்த நவரத்ன மாலை உங்கள் கழுத்திலும் கையிலும் இருக்க பெரிய புண்ணியத்தை நான் செய்திருக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் செய்து இப்போது என் கழுத்தில் அணிவித்திருக்கிறீர்கள். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று அரசர் பெருந்தன்மையோடு கூறினார். குலகுருவோ, அரசே, உங்கள் உயர்ந்த உள்ளம் அப்படி நினைக்கிறது. அது நீங்கள் என் மீது வைத்த குரு பக்தி. அது ஒரு புறம் இருக்க, உண்மை என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அன்று என்ன நடந்தது என்று நம் அரண்மனை சமையற்காரரிடம் கேளுங்கள். எனக்கு திருட்டு எண்ணம் தோன்றிய காரணத்தை நாம் அறிந்தே ஆக வேண்டும் என்றார். மன்னரும் அரண்மனை சமையற்காரரை அழைத்து, அன்று எங்கள் இருவருக்கும் ஒரே உணவுதானே பரிமாறினீர்கள், பிறகு எப்படி குருநாதருக்கு மட்டும் வேறுவித எண்ணம் தோன்றியது என்று கேட்க, மடைப்பள்ளி சமையற்காரரோ கூறலானார். அரசே, அன்று உங்களுக்கு பரிமாறப்பட்ட சாதம் புழுங்கல் அரிசி சாதம். ஆனால் குலகுரு சாப்பிட்டதோ பச்சை அரிசி சாதம். அன்று நம் அரண்மனையில் ஒரு திருடன் புகுந்து கிட்டங்கியிலிருந்து ஒரு பச்சரிசி மூடையை திருடிச் செல்ல முயற்பட்டான். அதை கண்டறிந்து நமது சேவகர்கள் அவனிடமிருந்து மீட்டு கொண்டு வந்து அந்த அரிசியை கருவூலத்தில் வைத்தனர். அப்போது அந்த அரிசி மடைப்பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டு அதில் ஆக்கிய பச்சரிசி உணவுதான் குருநாதர் உண்டார். திருடன் முதுகில் எடுத்துச் சென்றது ஒன்றுதான் அன்று நடந்தது, வேறு எதுவும் நடக்கவில்லை என்று கூறினார். குருநாதருக்கு விளங்கிவிட்டது, அரசருக்கும் விளங்கிவிட்டது. உங்களுக்கு விளங்கியதா? சாமியார்கள் மிகவும் மிருதுவானவர்கள், குருமார்கள் மிகவும் மனம் மென்மையானவர்கள். அவர்கள் மெல்லிய உணர்வு கூட பாதித்து விட்டால் பலவாறு மாறிவிடும் உலகம். அதை அவன் திருடன் முதுகில் சற்று நேரம் இருந்த அரிசிக்கே அந்த திருட்டு குணம் குலகுருவுக்கு வந்துவிட்டது. அதை சாப்பிட்ட குருநாதருக்கு திருடும் இனம் வந்துவிட்டதல்லவா? ஆக நாம் சாப்பிடும் உணவும் நம்முடைய குணங்களும் நம்மோடு தொடர்புடையதாகிறது. இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கல்வத்தால் கல்வேமென. இந்த திருக்குறள் என்ன சொல்கிறது? பிறருடைய பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகக்கூடாது. அப்படி உருவாகுவதற்கு காரணமாக நமது உணவு பழக்க வழக்கம் இருக்கிறது. நல்ல உணவுக்கே இப்படி என்றால், இந்த காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸ்டா, பாஸ்டா, இது போன்ற உணவுகள் எல்லாம் உங்களது குணங்களை எப்படியெல்லாம் மாற்றிவிடும் பாருங்கள். அது ஒன்று. இரண்டாவதாக, நம்மில் பெரியவர்களை நாம் தரக்குறைவாக ஒருபோதும் எண்ணக்கூடாது. அவர்கள் செய்த செயலில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும். அப்படித்தான் குலகுரு எடுத்து சென்ற அந்த நவரத்தின மாலை அவரிடம் பூஜை செய்யப்பட்டு மன்னனது கழுத்தில் அணிவிக்கப்பட்டது. ஏனென்றால் குலகுரு எல்லாவற்றும் அறிந்தவர். அதோடு மட்டுமல்லாமல் குலகுருவுக்கு அளித்த உணவில்
ஏதேனும் பிழை ஏற்பட்டுள்ளதோ என்று மன்னன் மயங்கினான் பாருங்கள். அது உயர்ந்த எண்ணம். அது மட்டுமல்லாமல் குலகுரு சொன்னவுடன் அந்த எண்ணத்திற்கு குலகுருவை தண்டிக்காமல் வள்ளுவர் சொன்னது போல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சமையற்காரரை அருகில் அழைத்து விசாரித்தான் அல்லவா மன்னன். அது எவ்வளவு பெரிய விஷயம். குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். கண்ட உணவுகளையும் நாம் சாப்பிட்டு பழகக்கூடாது. நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும். உணவுக்கும் குணத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. இவ்வாறாக இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடித்திருந்தால் தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அடுத்த கதையுடன் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.